வெளியே 4 பேர் போயிருக்காங்களே, சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அதே போல செங்கோட்டையன். இவங்க 4 பேர்கிட்ட என்ன கட்டமைப்பு இருக்கு, என்ன பலம் இருக்கு? ஆனா எடப்பாடியார் கிட்ட தானே கட்சி இருக்கு, பொதுக்குழு இருக்கு, செயற்குழு இருக்கு, எல்லாமே அதிமுகவே எடப்பாடியார் கிட்ட தானே இருக்கு. எடப்பாடியார் தலைமையை இவங்க 4 பேர் ஏத்துக்குவதால என்ன சிக்கல் இருக்குன்னு தான் நான் கேட்கிறேன். இல்ல, நான் தொடக்கத்தில் முதல் பதிவில் சொன்னது மாதிரி அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது கட்சியை கைப்பற்றி வைத்திருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி முதன்மை பொறுப்புக்கு வந்த காலம் முதலே பல பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன். திரு ஓபிஎஸ் அவர்களை ஒருங்கிணைப்பாளர் என்று நியமித்து விட்டு, துணை முதலமைச்சர் என்று நியமித்து விட்டு, ஆட்சியும் கட்சியும் நாம் இருவரும் இணைந்து நடத்துவோம் என்று பேசி அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கட்சியை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். வெற்றி பெற்று விட்டார், மாற்று கருத்து இல்லை. கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றால் கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்றுதான் திரு ஓபிஎஸ், திரு செங்கோட்டையன், திருமதி சசிகலா, கூடுதலாக திரு தினகரனும் இந்த கட்சியை காப்பாற்றியே தீர வேண்டும். 1000 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக நின்று நிலைத்திருக்கும் என்று பேசிய இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சி எம்ஜிஆருடைய கனவுகளை, எண்ணங்களை, லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கு இந்த கட்சி நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இவர்கள். கட்சியை நீங்கள் தன்னுடைய சுயநலத்தால் அவர்கள் வந்தால் தன் பதவிக்கு ஆபத்து, தன்னை அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்தி விடுகிறார்கள் என்கிற பயம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. அவர்கள் அந்த பயம் தேவையில்லை. பயந்த மாதிரி எல்லாம் இல்லையே சார். எடப்பாடி தீர்க்கமா தானே சார் முடிவு எடுத்துக்கிட்டு சார். நான் சொல்றேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக பல்வேறு மூத்த முன்னோடிகள் இருந்தாங்க. நம்ம பதிவில், நம்ம ஆதன் தொலைக்காட்சியில் பலமுறை அதை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். அவருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு போனவர்கள் அவர் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன சார்? கட்சி முக்கியம், கட்சியினுடைய நலன் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம். அந்த வெற்றி திமுகவை தோற்கடிக்கிற வெற்றியாக இருக்க வேண்டும் என்று அவர் கருதினார். அதே போல செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக பல முன்னணி தலைவர்கள், புரட்சியாளர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணித்த பல முன்னணி தலைவர்கள், அந்த 4 அணி பிரிஞ்சதும் சரி, போட்டி அதிமுக, புரட்சித் தலைவர் அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக என்று பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் மறுபடியும் அழைத்து கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு போக வேண்டும், கட்சியினுடைய வெற்றி முக்கியம் என்று இந்த இருவரும் தலைவர்களும் கருதினார்கள். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி சுயநலத்தின் காரணமாக, நான் என்ன கேட்கிறேன் சார், எடப்பாடி சுயநலமா இருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இப்ப வெளியே வந்த இந்த 4 பேரால எடப்பாடி எதிர்த்து என்ன பண்ண முடியும் நான் கேட்கிறேன். விரைவில் தெரியும். 2 மாசத்துக்குள்ளேயே என்ன பண்ண முடியும்னு தெரியும்.